ராமர் கோவில் கர்ப்பகிரக தங்க கதவுகள் தமிழர்களின் கைவண்ணத்தில் அதி அற்புத அலங்கார வேலைப்பாடு. கர்ப்பகிரகம் மற்றும் அக்கோவிலின் 44 வாயில்களுக்கும் தமிழர்கள்தான் கதவு பணி. 8 அடி உயரம் 12 அடி அகலத்தில் வியக்கத்தக்க வகையில் தயாராகியிருக்கும் கதவுகள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா வருகிற 22ஆம் தேதி கோலாகலமாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில்தான் அயோத்தி ராமர் கோவிலுக்கான கதவுகள் செய்யும் பணியில் தமிழகத்தை சேர்ந்த மரவேலை செய்யும் நிறுவனம் ஈடுபட்டு வெற்றிகரமாக பணிகளை முடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் மாமல்லபுரம் அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி பயின்ற ரமேஷ் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாமல்லபுரத்தில் மர சிற்பக்கலை வேலைப்பாடுகள் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறாராம். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெயர் பெற்ற கோயில் சிற்ப கதவுகள் மற்றும் தேர்களை இவர்கள் செய்வது முக்கியமான பணியாம். இந்த நிலையில் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கான கதவுகளை செய்யும் பணி ரமேஷின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. 50 பேர் கொண்ட குழுவினர் அயோத்தி சென்று மத்திய பிரதேசம் பாலாஷா காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரங்களை பண்படுத்தி கோவிலின் நுழைவு பகுதி, முன் மண்டபம், பக்கவாட்டு மண்டபம், வெளியே வரும் வழி, ராமர் சீதை சன்னதிகள், லட்சுமணர் மற்றும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட 44 வாயில்களுக்கும் 44 தேக்கு மர கதவுகளை இவர்கள் பல்வேறு அலங்காரங்களுடன் அருமையாக செய்திருக்கிறார்கள். பிரதான வாயிலுக்கு 8 அடி உயரத்தில்